குட் மார்னிங் ஆல். இந்த எக்யூப்மெண்ட் நேம் என்னென்னா நெபுலைசர். எக்யூப்மெண்ட் கம்பெனி நேம் என்னென்னா ஓம்ரான் காம்ப் ஏர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிஷின் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆஸ்தமாவோ இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் இந்த கோல்டு அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இந்த எக்யூப்மெண்ட் என்ன பண்ணுன்னா கொடுத்துருக்க ட்ரக்கை வந்து ஒரு மிஸ்ட் ஃபார்மில், அதாவது இப்போ நம்ம பர்ஃப்யூம்லாம் அடிப்போம்ல, பர்ஃப்யூம்லேருந்து வெளியே வர அந்த சின்ன ஸ்ப்ரே, அந்த ஒரு லிக்விட் பார்ட்டிகல்ஸ், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கும்ல, சேம் அதே போல் கொடுத்துருக்க மெடிசனை ஒரு மிஸ்ட் ஃபார்முலாக மாற்றிக்கணும் தான் இந்த நெபுலைசர். நமக்கு ஏன் நெபுலைசர் இப்போ தேவைப்படுது? ஒரு சில பேஷண்ட்டுக்கெலாம் வந்து இப்போ பஃப் யூஸ் பண்ணுவாங்கள்ல, வஸ்தி படத்தில் சிம்புவோட அம்மா வந்து இந்த பஃப் யூஸ் பண்ணப்போ ஒரு டீப் இன்ஹேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப டீப் இன்ஹேல் பண்ணணும். சப்போஸ் அப்படி டீப் இன்ஹேல் பண்ண முடியலன்னா அது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிரும். ஸோ நெபுலைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாஸ்க் இருக்குல்ல, இந்த மாஸ்கில் நம்ம வந்து போட்டோன்னா நம்ம டேரெக்டாக நம்ம இன்ஹேல் பண்ணுறப்ப அந்த மெடிசன் வந்து நம்ம லங்குக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து நெபுலைசர் யூஸ் பண்ணுறாங்க. ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரக்கோட லாஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் வந்து இந்த நெபுலைசரோட யூசஸ். நமக்கு இது எந்த மாதிரி பேஷண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆஸ்துமா, சிஓபிடி, அடுத்து நிமோனியா, கோவிட் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தென் இந்த எக்யூப்மெண்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா, இதுதான் வந்து மவுத் பீஸ்ன்னு சொல்லுவோம். டைரெக்டாக வந்து மவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இன்ஹேல் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்டு தான் இது பேர் என்னன்னா மவுத் பீஸ். நெக்ஸ்ட் இது வந்து மெடிக்கல் சேம்பர் சொல்லுவோம். மெடிசன் சேம்பர்னால் கொடுத்த ட்ரக் இருக்கும்ல, அந்த ட்ரக்கை வந்து இதில் ஊற்றி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மிஸ்டாக மாற்றுவாங்க. நெக்ஸ்ட்டு இது பேர் என்னென்னா O2 டியூப் சொல்லுவோம். இது எதுக்குன்னா, இந்த மெஷின்லேருந்து இந்த அவுட்லெட் இருக்குல்ல, இந்த அவுட்லெட்லேருந்து ஒரு ஏர் வரும். அந்த ஏர் வந்து இந்த டியூப் வழி தான் பாஸ் ஆகும். இது என்ன மெட்டீரியல் மேடாக இருக்குன்னா சிலிக்கான். ஏன் சிலிக்கான் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சிலிக்கான் தான் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ் கூட ரியாக்ஷன் நடக்காது. இதுதான் வந்து ஃபேஸ் மாஸ்க்கு சொல்லுவோம். இந்த பார்ட் பேர் என்னென்னா இது நாசில்னு சொல்லுவோம். இந்த நாசில் எதுக்குன்னா, இந்த நாசில் இல்லைன்னா இந்த நெபுலைசரே இல்லை. இந்த நாசிலோட தென் இதை பவர் கார்டு சொல்லுவோம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு, இது ஏர் அவுட்லெட். இது பார்த்தீங்களா, இதில் ஃபில்டர் இருக்குது. இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஃபில்டர் சொல்லி சொல்லுவோம். இது அடிக்கடி ஒயிட்டாக இருக்குது. சப்போஸ் கொஞ்சம் டார்க்காக இல்லை வேறு ஏதாச்சும் வந்து டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சுன்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஏர் இன்லெட், இது ஏர் அவுட்லெட், இது ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஸ்விட்சு, அது பவர் கார்டு. இதுதான் என்ன சொல்லுவோம், இது நாசில், இது மெடிசன் சேம்பர், இது மவுத் பீஸ், இது ஃபேஸ் மாஸ்க், அண்ட் தென் இது ஆக்சிஜன் டியூப். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ஒர்க்கிங் கண்டிஷன் பார்க்கலாம். இந்த சேம்பரில் மேக்ஸிமம் இருக்குல்ல, இந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் அளவுக்கு தான் வந்து நம்ம லிக்விடை ஃபில் பண்ணணும். இப்போ லிக்விடை நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மேக்ஸிமம் ரேஞ்சை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். இப்போ இது ரியாக்ஷன் பார்க்கலாமா? ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டேன். என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா, பெர்னோலிஸ் பிரின்சிபல். இந்த வெலாசிட்டி ஆஃப் எ ஃப்ளூயிட் இன்க்ரீசஸ், இட்ஸ் ப்ரெஷர் டிக்ரீசஸ். ஃப்ளூயிடோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அதில் இருக்க ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே என்ன நடக்குது, எங்கள் டியூப்பில் ஒரு ஹை ஸ்பீடில் ஏர் வந்து வருது. அந்த ஸ்பீடை வந்து இந்த மெடிக்கல் சேம்பருக்கு அந்த நாசில் இருக்குல்ல, அதை வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுது. ஸோ அப்போ வந்து அங்கே ப்ரெஷர் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து பெர்னோலிஸ் பிரின்சிபலில் சொல்கிறாங்க. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெபுலைசர் இருக்குது. என்னென்ன டைப் இருக்குன்னா, ஜெட் ஆர் கம்ப்ரஸ்டு நெபுலைசர், அல்ட்ராசோனிக் நெபுலைசர், அண்ட் தென் மெஷ் நெபுலைசர். மெஷ் நெபுலைசர் தான் ரொம்ப அட்வான்ஸ்டான நெபுலைசர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஜெட் ஆர் கம்ப்ரஸர் நெபுலைசர். இந்த மிஷின் இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜெட்டு இல்லைனா கம்ப்ரஸர் நெபுலைசர் சொல்கிறோம். இந்த மிஷினில் கம்ப்ரஸர் இருக்கும், அதாவது மோட்டர் இருக்கும். மோட்டார் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா ஏரை கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸான ஏரை கொடுக்கும். அண்ட் தென் இதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ்னால், எல்லா மெடிசன்ஸும் வந்து இந்த மிஷினில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு போர்ட்டபுளாக இருக்கும். மிஷின் வந்து ரொம்ப சின்னதாக போர்ட்டபுளாக இருக்கும். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில்னா,
ரொம்ப கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். அடுத்தது தென் அல்ட்ராசோனிக் நெபுலைசர். இதில் என்னென்னா இங்கே வந்து அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்ஸை வச்சு நமக்கு ஒரு அந்த மெடிசனை ஒரு மிஸ்ட் ஃபார்மேஷனாக மாற்றி கொடுக்கறது தான் இந்த அல்ட்ராசோனிக் நெபுலைசரில் பண்ணுறாங்க. இங்கே வந்து பீசோ எலக்ட்ரிக் அந்த எஃபெக்ட் மூலயமா லிக்விடை மிஸ்ட்டாக மாற்றுறாங்க. ஓகே, எந்த ஒரு நாய்ஸும் க்ரியேட் ஆகாமல் சைலண்ட்டாக ஒரு ஸ்மூத்தாக இப்போ வரும். அண்ட் தென் இதில் என்ன அட்வான்டேஜ்னால் ஸ்மூத்தாக ரன் ஆகும், எந்த ஒரு நாய்ஸும் எதுவும் க்ரியேட் ஆகாது. அண்ட் தென் நெபுலைசேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதில் என்ன கான்சிக்வன்சஸ்னால் எல்லா ட்ரக்கும் வந்து அந்த அல்ட்ராசோனிக் நெபுலைசரில் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதுதான் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ். தேர்ட் ஒன் மெஷ் நெபுலைசர். மெஷ் நெபுலைசர் அப்படின்னா என்னென்னா இதில் வந்து வைப்ரேட்டிங் மெஷ்ஷை மெம்பரேனை வச்சு இதில் மிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் இங்கே நடக்குது. அண்ட் தென் ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல், ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிக்கலாக வந்து இதில் க்ரியேட் பண்ணலாம். இதில் என்ன அட்வான்டேஜஸ்னால் போர்ட்டபுளாக இருக்கும், ரொம்ப சைலண்ட், எந்த நாய்ஸும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டில் இருக்கும். அண்ட் தென் எல்லா ட்ரக்கும் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் ஹை காஸ்ட்டு. அண்ட் தென் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான்.